ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலோட அளவையும் அதிகப்படுத்தணும். ஸோ அப்போ தான் நம்ம இரத்த குழாய்களில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பை உடம்ப விட்டு இது வெளியேற்றும். ஸோ ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா, மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும். அதில் முதல்ல ஆழ்கடல்ல கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன மீன் வகைகள். அது என்னென்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தி மீன், சூறை மீன், காணாங்கெளுத்தி இந்த வகையான மீன்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நெத்திலி மீனும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மீன்கள் எல்லாமே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதாவது இபிஏ, டிஹெச்ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் அதிகமா இருக்கிறதுனால, இது ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலோட அளவ வந்து அதிகப்படுத்தும். 2வது நட்ஸ் வகைகள் வந்து எடுத்துக்கலாம். நட்ஸ் வகைகள்ல வால்நட்ஸ் வந்து மிகச்சிறந்தது. ஸோ இதுலயும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்கு. அதேபோல ஊற வச்ச பாதாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சியா சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஆளி விதை வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்ல கொலஸ்ட்ராலோட அளவு வந்து அதிகப்படுத்தும். ஸோ நம்ம இந்த வெயில் காலங்கள்ல சியா சீட்ஸ ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஆளி விதைய வறுத்து பொடி பண்ணி ரெகுலரா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல தூவியோ, இல்ல வந்து தண்ணீரோட மிக்ஸ் பண்ணியோ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி எடுத்துக்கும்போது, கண்டிப்பா நமக்கு கொலஸ்ட்ராலோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும்.